மேம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இந்த டிசைன் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா ப்ரூச் ஒர்க் மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தா பேட்ச் ஒர்க் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி ப்ரூச் ஒர்க் வந்து ப்ரூச் கிளாஸ்ல வரும், பேட்ச் ஒர்க் வந்து டெய்லரிங் கிளாஸ்ல வரும். எப்படி ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்காங்க? நம்ம ஸ்டூடெண்ட்டோட கிரியேட்டிவிட்டிங்க மேம். எப்படி ஒரே கிளாஸ்ல இருந்து ரெண்டு பண்ணாங்களா இல்ல? இல்லைங்க மேம், ப்ரூச் ஜாயின் பண்ணாங்க, நம்மளோட கிளாஸ் ரொம்ப பிடிச்சி போயிட்டு டைலரிங்கும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓ, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பேட்ச் ஒர்க், பிளவுஸ்ல வந்து டெய்லரிங் ஸ்டூடெண்ட் பண்றது. அவங்களே ப்ரூச்சும் முடிச்சதுனால இந்த பட்டர்ஃப்ளைலாம் தனியா இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே தனித்தனியா ப்ரூச்ல ரெடி பண்ணி அழகா இந்த மாதிரி பட்டாம்பூச்சியை பறக்க விட்டுருக்காங்க. பிளவுஸ்ல பேக் நெக்ல மட்டும் இல்ல, ஸ்லீவ்லயும் பட்டாம்பூச்சியை பறக்க விட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்களேன், அந்த கலர் காம்பினேஷன் இருக்குல்ல. ஸோ நீங்க இந்த மாதிரி அட்டன் டைம்ல 2 கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் டெய்லரிங் ஆரி கத்துக்கலாம், டெய்லரிங் ப்ரூச் ஒர்க் கத்துக்கலாம், இல்லை ப்ரூச் ஒர்க் டெய்லரிங் கத்துக்கலாம். எப்படி வேணாலும் ஒரு ஸ்டூடெண்ட் அட்டன் டைம்ல தாராளமா 2 கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும். இங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள சூப்பரா 2 கிளாஸ் அட்வான்ஸா முடிச்சுட்டு உடனே ஒரு பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா தாராளமா இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணி சூப்பரா நீங்களும் பியூட்டிஃபுல்லான ஒர்க் கிரியேட் பண்ணுங்க.